வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்வ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. எந்த ஒரு சாஸ்திரத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்தில் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்று பார்த்தோம். அந்த 4 கருத்துக்களுக்கு அனுபந்த சதுஷ்டயம் என்று பெயர். இந்த 4ம் சேர்ந்து ஒரு நூல் அல்லது ஒரு சாஸ்திரத்திற்கு முகவுரை ஆகின்றது. யார் எந்த ஒரு புஸ்தகத்தை எழுதினாலும் முதலில் இந்த 4 விஷயங்களை சொல்லியாக வேண்டும். அதில் முதலாவது விஷயக என்று பார்த்தோம், சப்ஜெக்ட் மேட்டர். இப்போ ஸ்கூல் புஸ்தகமெல்லாம் இருக்குது, நம்ம அதை பார்த்த உடனே கணிதம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்த உடனேயே உள்ள என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது, எதை பற்றி இந்த புஸ்தகம் பேசுகின்றது என்று நமக்கு தெரிகிறது. பிறகு இரண்டாவது அதிகாரி என்று பார்த்தோம், யாருக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டுள்ளது. இப்போ கெமிஸ்ட்ரின்னு இருந்தால் அது எந்த ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வேண்டுமானாலும் கெமிஸ்ட்ரி தேவை. ஆனால் 8, 9, 10ன்னு போட்டிருந்தால் நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம், இந்த வருடம் படிக்கின்ற மாணவர்களுக்கு என்று புரிந்து கொள்கின்றோம். இப்போ இரண்டாவது கருத்து அதிகாரி, யாருக்காக இந்த புஸ்தகம் எழுதப்படுகிறது, புஸ்தகத்தில் என்ன விஷயம் இருக்கின்றது. பிறகு மூன்றாவது பலம், இந்த நூலை படிப்பதனால் என்ன பலன் கிடைக்கின்றது, எதற்காக என்ன பலனுக்காக இந்த நூல் எழுதப்படுகிறது என்றும் முகவுரையில் குறிப்பிட வேண்டும். நான்காவது சம்பந்தம். சம்பந்தம் என்றால் எந்த விதத்தில் இந்த பலன் நமக்கு கிடைக்கிறது, இந்த விஷயம் எப்படி நமக்கு பலனை கொடுக்கின்றது. இந்த 4ஐயும் ஒரு நூலாசிரியர் முதலில் குறிப்பிட வேண்டும். இப்போ யார் ஒரு புஸ்தகம் எழுதினாலும் இந்த 4 கருத்துக்களை முகவுரையாக இன்ட்ரோடக்ஷனாக கொடுக்க வேண்டும். அதுதான் சம்பிரதாயம். அதைத்தான் இந்த நூலினுடைய முதலிலும் வருகின்றது. பொதுவாக பிரார்த்தனா ஸ்லோகத்திற்குள்ளேயே இந்த 4ஐயும் வைத்திருப்பார்கள். அதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். பிரார்த்தனையை முடித்ததற்கு பிறகும் ஆசிரியர் அறிமுகப்படுத்துகின்றார், யாருக்காக, எதற்காக, என்ன இனிமேல் செய்யப்படுகிறது. அதைத்தான் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம், சாதன சதுஷ்டயம் என்கின்ற தகுதியை உடையவர்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். சாதன சதுஷ்டயம் என்கின்ற குவாலிஃபிகேஷன், தகுதியை உடையவர்களுக்கு மோக்ஷ சாதன பூதம், மோக்ஷத்துக்கு சாதனையாக இருக்கின்ற. அப்போ என்ன பிரயோஜனம் இந்த நூலை படித்தா நமக்கு கிடைக்கும்? மோக்ஷம் என்கின்ற பலனுக்காக இனிமேல் என்ன செய்ய போகின்றார்? தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமக.
தத்துவ விவேக பிரகாரம். இங்கே தத்துவம் அப்படின்னா உண்மை, தத்துவ விவேகம் என்றால் உண்மையை பற்றிய ஆராய்ச்சி, வக்ஷ்யாமக என்றால் செய்ய போகின்றோம். அதாவது தத்துவ விவேகம் நாம் இப்பொழுது செய்ய போகின்றோம். உண்மையை பற்றிய ஆராய்ச்சி அல்லது உண்மையை எடுத்து விளக்குகின்ற முறையை இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்போ இவ்விதத்தில் இங்கு யாருக்கு, எதற்காக, என்ன செய்ய போகின்றோம் என்று அறிமுகப்படுத்தியுள்ளார். இப்போ இந்த முதல் வாக்கியத்தை நம்ம படித்தவுடன் இதில் 2 வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கும். சாதன சதுஷ்டயம் என்கின்ற தகுதியை உடையவர்களுக்கு தத்துவ விவேகம், தத்துவ விவேகத்தை சொல்ல போகின்றோம் அப்படின்னு சொல்றார். இப்போ தத்துவ விவேகம்னா என்ன என்று நமக்கு தெரியாது. பிறகு என்ன செய்ய போகிறார்? ஒரு கேள்வி கேட்பார், தத்துவ விவேகம்னா என்ன? அதற்கு பதில் சொல்ல போகின்றார். அதற்கு முன் சாதன சதுஷ்டயம்னா என்ன என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. இந்த நூலை ஆசிரியர் குரு சிஷ்யனுடைய உரையாடலாக எழுதி இருக்கின்றார். முதல்ல நமஸ்காரம் செய்தார், பிரார்த்தனை ஸ்லோகம் செய்தார். அதற்கு பிறகு அறிமுகப்படுத்துகிறார், இப்படிப்பட்ட தகுதியை உடையவர்களுக்கு மோக்ஷம் என்கின்ற பலனை கொடுக்கின்ற தத்துவ விவேகத்தை நான் கூறப்போகின்றேன் என்று சொன்னதற்கு பிறகு யாரோ ஒரு சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்பது போல் அமைத்துள்ளார். சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்கின்றான், சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன? உடனே அதற்கு பதில் சொல்வார். பிறகு அதை ஒவ்வொன்றாக விளக்கப் போகின்றார். இப்போ இனிமேல் நமக்கு இந்த நூல் ஆரம்பம் ஆகின்றது. இதில் முக்கியமான கருத்து தத்துவ விவேகம்தான், ஆத்ம தத்துவத்தை பற்றிய விசாரம்தான். ஆனால் அதற்கு முன் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை விளக்குகின்றார். இப்போ இனிமேல் அடுத்தது சிஷ்யனுடைய கேள்வி, குருவினுடைய பதில். இப்போ இதுவரை நம்ம பார்த்து முடித்துள்ளோம். இனி நாம் இப்பொழுது மேற்கொண்டு தொடரலாம். அடுத்த பகுதி சாதன சதுஷ்டயம் கிம் நித்யா நித்ய வஸ்து விவேகக இகாமுத்ரார்த்த பலபோக விராகக சமாதி ஷட்க சம்பத்திஹி முமுக்ஷுத்வம் சேதி. சிஷ்யனுடைய கேள்வி, சாதன சதுஷ்டயம் கிம்? கிம் என்றால் என்ன? சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன? அதுதான் இப்பொழுது கேள்வி. ஏற்கனவே ஒரு சதுஷ்டயம் பார்த்துருக்கோம், அதற்கு பெயர் அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் ஒரு புஸ்தகத்தை, ஒரு நூலை எழுதும் பொழுது முகவுரையில் என்ன குறிப்பிட வேண்டும் என்று சொல்வது அனுபந்த சதுஷ்டயம். அது சப்ஜெக்ட் மேட்டர், யாருக்காக, அதிகாரி, பிரயோஜனம், பிறகு எப்படி இந்த விஷயம் பிரயோஜனத்தை கொடுக்குங்கிற சம்பந்தம், அது அனுபந்த சதுஷ்டயம். அந்த அனுபந்த சதுஷ்டயத்தில் இரண்டாவதாக நம்ம பார்த்தது யாருக்காக. அந்த இடத்துல ஆசிரியர் என்ன சொன்னார்? சாதன சதுஷ்டயம் என்கின்ற தகுதியை உடையவர்களுக்காக இந்த நூல் எழுதப்படுகிறதுன்னு சொன்னார். உடனே சிஷ்யன் கேட்கின்றான், சாதன சதுஷ்டயம்னா என்ன? சதுஷ்டயம் அப்படின்னா 4 அர்த்தம். குரூப் ஆஃப் 4, 4 பேர் சேர்ந்திருந்த சதுஷ்டயம். இப்போ 4 மனிதர்கள் சேர்ந்து உட்கார்ந்திருந்தா மனுஷ்ய சதுஷ்டயம்னு சொல்லலாம். மனுஷ்ய சதுஷ்டயம்னா 4 மனிதர்களினுடைய சேர்க்கை. இப்போ சதுஷ்டயம்னா குரூப் ஆஃப் 4, ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் சதுஷ்டயம். இந்த இடத்துல எந்த 4னுடைய சேர்க்கை? சாதன சதுஷ்டயம். இந்த இடத்துல சாதனை என்றால் நம்ம சாதாரணமாக செய்கின்ற ஒரு எஃபர்ட் அல்ல, ஒரு முயற்சி அல்ல.
இங்கு சாதனை என்றால் பண்பு, வேல்யூ. 4 பண்புகளினுடைய 4 குணங்களினுடைய சேர்க்கை. இப்ப சாதன சதுஷ்டயம் கிம் அப்படின்னா 4 பண்புகள் என்ன? சிஷ்யன் ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றான் என்றால், இங்கு ஆசிரியர் எப்படி அறிமுகப்படுத்தினார்? இந்த 4 பண்புகளும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்காக இந்த நூல் எழுதப்படுகிறது. அந்த பண்புகளுடன் தத்துவ விவேகத்தை செய்யும் பொழுது, விசாரத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஞானம் ஏற்பட்டு மோக்ஷம் என்கின்ற பலன் கிடைக்கிறது. இப்போ மோக்ஷம் என்கின்ற பலன் வேண்டும் என்றால் இந்த விசாரத்தை செய்யணும். இந்த விசாரத்தை எப்படி செய்யணும்? இந்த தகுதியுடன் செய்ய வேண்டும். இப்போ நம்ம கல்லூரிக்கு போய் படிக்கணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார்கள்? அதற்கு தகுதி இதை முடிச்சுட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவார்கள். இப்போ அதை முடித்தவர்களுக்கு அடுத்த படிப்புக்கு தகுதி. அதே போல் இங்கே சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 பண்புகள் யாருக்கு இருக்கோ, யார் வளர்த்தி வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு இந்த விவேகம், அதாவது இந்த விசாரம். ஆகவே சிஷ்யன் கேட்கின்றான், சாதன சதுஷ்டயம் கிம், அந்த 4 பண்புகள் என்ன? குரு என்ன சொல்கின்றார்? அந்த 4 பண்புகளினுடைய பெயரை மட்டும் சொல்றார். சிஷ்யன் அந்த 4 பண்புகளினுடைய விளக்கமோ லட்சணமோ கேட்கவில்லை. எது 4 பண்புகள்னு கேட்க குரு முதல்ல அந்த 4 பண்புகளை மட்டும் சொல்றார். பிறகு சிஷ்யன் என்ன செய்ய போகின்றான்? ஒவ்வொரு பண்பினுடைய லட்சணத்தை கேட்க போகின்றான். பிறகு ஒவ்வொரு பண்பினுடைய இலக்கணம் வர போகின்றது. இப்பொழுது சாதன சதுஷ்டயம் கிம் அப்படிங்கிறதுக்கு பதில் அந்த 4ம் என்னென்ன, அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அதை இப்பொழுது நம்ம பார்க்கின்றோம். இதனுடைய விளக்கத்தை பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளும் அந்த 4 என்ன என்பதை பார்ப்போம். முதலாவது பண்பு சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவேகம். ஃபர்ஸ்ட் விவேகம். விவேகம்னா அறிவு. இதில் நமக்கு சந்தேகம் வரும், எதை பற்றி அறிவு, என்ன விவேகம்? அது சிஷ்யன் கேட்க போகின்றான். விவேகம்னா என்ன? குரு சொல்ல போகின்றார். ஆனால் சுருக்கமாக விவேகம். அந்த 4ஐயும் பார்த்துட்டு பிறகு நம்ம இங்கே படிக்கலாம். இரண்டாவது சுருக்கமாக கூறினால் வைராகியம். வைராகியம் அல்லது விராகக, விராகக அல்லது வைராகியம். பிறகு மூன்றாவது, இப்போ விவேகம்ங்கிறது ஒரு பண்பு நமக்கு இருக்கணும், ஏதோ ஒன்றை பற்றி அறிவு இருக்கணும், அந்த அறிவுடன் விசாரத்திற்குள்ள போகணும். பிறகு வைராகியம் கொஞ்சம் தேவை, அந்த வைராகியத்துடன் நம்ம விசாரத்திற்குள்ள போகணும். மூன்றாவது ஒரு பண்பு இருக்குன்னு நினைப்போம், 4 தானே எப்படியாவது கஷ்டப்பட்டு அடைஞ்சிடலான்னு நினைக்க தோணும். ஆனால் இங்கே ஆசிரியர் என்ன பண்ணிட்டார், மூன்றாவதுக்குள்ளேயே 6 பண்பு வச்சிருக்கார். அந்த 6ஐயும் சேர்ந்து மூன்றாவது பண்புன்னு சொல்றார். அந்த 6ல் முதல் பண்பு சமகன்னு ஆரம்பிக்கின்றது. சமதமம்னு ஆரம்பிக்கும். சமம்னா மனக்கட்டுப்பாடு. அதனால மூணாவது பண்பு சமாதி ஷட்க சம்பத்தி, சமாதி அப்படின்னு புரிந்து கொள்வோம். சமாதினா மனக்கட்டுப்பாடு எக்ஸெட்ரா முதலியன. இதில் என்ன பண்ணிட்டார், முதல்ல 4 தான்னு சொன்னார். 4 தானே அடைஞ்சிடலான்னு நினைக்கும் போது மூணாவது பண்புக்குள்ளே போனால் அதுக்குள்ளேயே ஒரு 6 பண்பு இருக்க போகுது. அந்த 6ல் முதல் பண்பு சமகன்னு ஆரம்பிக்க போகிறது. ஆகவே சமாதி, சுருக்கமாக சொன்னால் சமாதி. 4வது முமுக்ஷுத்துவம். 4வது முமுக்ஷுத்துவம். இப்போ விவேகம், வைராகியம், சமாதி, ஆதினா எக்ஸெட்ரா, சமாதி. பிறகு முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம்னா விருப்பம், மோட்சம் அடைய வேண்டும்ங்கிற விருப்பம். இந்த 4 சேர்ந்து தான் சாதன சதுஷ்டயம்னு சொல்லப்படுகிறது. நம்ம எந்த ஒரு பர்சூட், எந்த ஒன்றுக்குள்ளே போக வேண்டுமானாலும் தகுதி இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதே போல் வேதாந்த விசாரத்துக்கு குவாலிஃபிகேஷன், தகுதி இந்த 4 பண்புகள். நமக்கு விவேகம்,
வைராகியம், மனக்கட்டுப்பாடு, பிறகு முமுட்சுத்துவம். இந்த 4ஐயும் நம்ம அடைஞ்சு பிறகு விசாரம் செய்தால் விசாரத்தினுடைய பலனான ஞானம் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் எல்லாம் நமக்கு சந்தேகம் வந்துடும். என்ன விவேகம், வைராகியம்னா எதில் என்ன, மனக்கட்டுப்பாடு முதலியனன்னு வேறு சொல்லிட்டோம், எக்ஸட்ரான்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டு பதில் வர இருக்கின்றது. ஆனால் இங்கே ஆசிரியர் எடுத்த உடனே விவேகம்னு சொன்னால் ரொம்ப புரியாமல் போகும்னு சொல்லி அந்த விவேகம் எதில் அப்படிங்கிறதோட சேர்த்து இங்கு பதில் சொல்கின்றார். இப்பொழுது நூலுக்குள் சென்றால் இப்போ ஆசிரியருடைய பதில் என்ன, நித்யா நித்திய வஸ்து விவேக. இந்த விவேகத்தை சொல்றார். விவேகங்கிறது முதல் பண்பு, முதல் குவாலிஃபிகேஷன். விவேகம்னா அறிவு. எதை பற்றிய அறிவு, நித்திய அனித்திய வஸ்து விவேக. நித்தியம் அப்படின்னா அழியாமல் இருப்பது, அனித்தியம்னா அழியக்கூடியது. நித்திய வஸ்து அனித்திய வஸ்துவை பற்றிய அறிவு. எது அழியக்கூடியது எது அழியாதது என்கின்ற அறிவு. அழிவதை பற்றியும் அழியாததை பற்றியும் உள்ள அறிவு. இப்போ விவேகம்னா நாலேஜ், ஞானம். எதை பற்றிய ஞானம், எது அழியும் எது அழியாது என்பதை பற்றிய அறிவு. நித்திய அனித்திய வஸ்து விவேக. நித்திய வஸ்து, அந்த வஸ்துங்கிறத 2 இடத்துல படிக்கணும். நித்திய வஸ்து அனித்திய வஸ்து விஷயக விவேக. நித்திய வஸ்துவை பற்றிய விஷயமான, நித்திய வஸ்துவை சப்ஜெக்ட் மேட்டராக உடைய, அனித்திய வஸ்துவை சப்ஜெக்ட் மேட்டராக உடைய ஞானம். அந்த ஞானத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் நித்திய அனித்திய வஸ்து. இப்போ ஒருவரிடம் சென்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன கேட்பார், என்ன தெரியும்னு கேட்பார். எனக்கு ஞானம் இருக்குன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பார், எதை பற்றிய ஞானம். இப்போ நாலேஜ் அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லணும், விஷயம் சொல்லணும். இப்போ அந்த விஷயத்தோடு சொல்கிறார். இங்கு விவேகம் என்பது நித்திய அனித்திய வஸ்து விவேக. இதனுடைய விளக்கத்தை நம்ம பிறகு பார்ப்போம். இனி இரண்டாவது வைராகியம்னு சொன்னோம். வைராகியத்துக்கு இனி ஒரு பொருள் விராக. ராகம் அப்படின்னா பற்றுன்னு அர்த்தம். ராகக அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு ராகம்னா மியூசிக்கில் வர்ற ராகம் அல்ல, இங்கு வர்ற ராகம்னா ஒட்டி கொள்ளுது. ரஜ்யதே, ஒன்றோட போய் நம்ம பிடிச்சுக்கிறது, ஒட்டி கொள்வது. ராகம்னா பற்று, ஒரு பொருள் மீதோ மனிதர்கள் மீதோ நமக்கு இருக்கின்ற ஆசை, பற்று. விராக அப்படின்னா பற்றின்மை. அதுக்கு இனி ஒரு சொல் வைராகியம். இப்போ வைராகியம்னு சொன்னால் எதில் வைராகியம், இங்கே எதில் விராகங்கிறதையும் சேர்த்து சொல்கின்றார். ஈக அமுத்திர அர்த்த பல போக விராக. இப்போ விராகன பற்றின்மை. அதுக்கு முன்னத்தை சொல்ல பார்த்தோம்னா போக விராக, போகத்தில் பற்றின்மை. போகம்னா என்ன, இன்ப அனுபவங்கள், அதில் பற்றின்மை. போகம்னா என்ஜாய்மெண்ட், இன்பத்தில், அதாவது இந்த உலகம் கொடுக்கின்ற பிளஷர், சுகத்தில் பற்றின்மை. இப்போ எத்தனையோ பொருள்களை சாப்பிடும் பொழுது அது நமக்கு இன்பத்தை, சுவையை கொடுக்கின்றது. பார்க்கும் பொழுது பொருள்கள் சுவையை கொடுக்கின்றது. கேட்கும் பொழுது நமக்கு இன்பம் கிடைக்கின்றது. இப்படி இன்பத்தை கொடுக்கின்ற போகத்தில் பற்றின்மை. அந்த போகம் நமக்கு எப்படி கிடைக்கின்றது அப்படின்னா பல போக. பலம்னு ஒரு சொல்ல அதற்கு முன்னாடி இருக்கு. பலம் அப்படின்னா கர்ம பலம். நமக்கு இன்பம் கிடைக்குதுன்னு சொன்னால் பொதுவாக என்ன நினைக்கிறோம், இந்த பொருள் எனக்கு சுகத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மேலோட்டமாக அந்த பொருள் நிமித்தமாக நான் சுகத்தை அடையிறோங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஒரு பொருளிலிருந்து இன்பத்தை அடையணும் என்றால் அந்த இன்ப அனுபவத்திற்கு காரணம் நம்முடைய கர்ம பலன். நம்முடைய கர்ம பலன் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றது. ஒரு பொருளிலிருந்து நமக்கு இன்பத்தை கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த பொருள் எல்லா நேரத்திலும் இன்பத்தை கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ ஒரு நண்பர் இருக்கார்,
அந்த நண்பரோட பேசும் பொழுது பழகும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இன்பம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அந்த நண்பர் நமக்கு இன்பத்தை கொடுப்பவராக இருந்தால் எல்லா நேரத்துலேயும் அவர் நமக்கு இன்பத்தை கொடுக்கணும். சில சமயம் நம்ம அவரோடத்துல சண்டையும் போட்டுக்கிறோம், ரகலை பண்ணிக்கிறோம், கோவப்படுறோம். அப்போ அவரே துன்பத்துக்கு காரணமாக இருக்கார். அதே போல் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள், அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டாலும் ஒரு நேரத்தில் அந்த பொருளிலிருந்து இன்பம் கிடைக்கிது, இனி ஒரு நேரத்தில் அதே பொருள் நமக்கு துயரத்தையும் டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்குது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பொருளுங்கிறது இன்பத்துக்கும் பொருளுக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ரொம்ப இருக்கு. வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் என்ன பண்ணுது, நமக்கு இன்பத்தை கொடுக்குது, அது கர்ம பலன். இப்போ பல போக விராக, நம்முடைய கர்மத்தினுடைய பலனாக வந்துள்ள இன்பத்தில் பற்றின்மை. இனி அடுத்த கருத்து, அந்த பொருள்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது ஒரு மனிதனாகட்டும் அல்லது பணமாகட்டும் வீடாகட்டும் ஒரு வாகனமாகட்டும் பொருள்களாகட்டும், அவைகள் நிமித்தமாக வருகின்ற இன்பம். அந்த பொருள் நிமித்தமாக வந்தாலும் அது நம்முடைய கர்ம பலன் நமக்கு அங்கு இருக்க வேண்டும். புண்ணியங்கிற பலன் இருந்தால் தான் அந்த பொருள் நிமித்தமாக நமக்கு இன்பம் கிடைக்கும். இனி பொருள் எப்படிப்பட்டது, அதை இங்கு ஆசிரியர் இரண்டாக பிரிக்கின்றார். ஒன்று இகலோகத்தில் இருக்கிற பொருள், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள். பிறகு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி சொல்றார், நம்ம இறந்து சொர்க்கம் முதலிய லோகத்துக்கு போனாலும் அந்த லோகத்தில் இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருள்கள் மீது நமக்கு பற்றின்மை. இந்த பொருள் மீது பற்றின்மை வந்தால் பொருள் கொடுக்கின்ற சுகத்தின் மீதும் நமக்கு பற்றின்மை கிடைக்கும். அதனால சொல்றார், ஈக அமுத்திர அர்த்த. அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், பொருள்கள். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னா நமக்கு மற்ற மனிதர்கள் ஆப்ஜெக்ட் ஆகிறார்கள், பொருளாகிறார்கள். மற்ற ஜடமான பொருளும் பொருளாகின்றது, நாம மற்றவர்களுக்கு பொருளாகின்றோம். இப்போ அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், பொருள். அந்த பொருள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது, ஈக அமுத்திர. ஈக அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கின்ற, அமுத்திர அப்படின்னா சொர்க்கம் முதலிய லோகத்தில் இருக்கின்ற. என்ன சாஸ்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் எத்தனையோ லோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு அந்த லோகத்தில் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களெல்லாம் அதிகமாக இருக்குது என்று விதவிதமான பொருள்களினுடைய வர்ணனை எல்லாம் இருக்கு. அதை படித்த உடனே சில பேர்த்துக்கு ஆசை வந்துடும், நானும் என்ன செய்யணும், அந்த லோகத்தில் போய் இன்பத்தை தான் அடையணும், எனக்கு பிரம்மத்தை அடைகிறதோ மோட்சத்தை அடைகிறதோ வேண்டாம், எனக்கு அந்த இன்பத்தை அடையணும்னு பரலோக சுகத்தில் நமக்கு ஆசை வந்து விடலாம். இப்போ வைராக்கியம்னா இந்த லோகத்தில் எந்தெந்த பொருள்கள் என்னென்ன சுகத்தை கொடுக்குமோ அதில் பற்றின்மை, எந்த லோகத்துக்கு சென்றாலும் அந்த லோகத்தில் இருக்கிற பொருள்கள் என்னென்ன இன்பத்தை கொடுக்குமோ அதிலும் பற்றின்மை. இப்போ ஈக அர்த்த அமுத்திர அர்த்தன்னு பார்க்க வேண்டும். ஈக அர்த்தன இந்த லோகத்தில் இருக்கின்ற பொருள்கள், அமுத்திர அப்படின்னா வேறு லோகம், அது சொர்க்க லோகம் பித்ருலோகம்னு எத்தனையோ லோகங்கள் இருக்கின்றது. அந்த லோகத்தில் இருக்கின்ற பொருள்கள். பலம், அந்த பொருள்களிலிருந்து நம்முடைய கர்ம பலத்தில் தோன்றிய போகத்தில் இருக்கின்ற பற்றின்மை, போக விராக. உண்மையிலேயே இது வைராகியத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் சேர்ந்து இங்கு ஆசிரியர் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் நம்ம இந்த இடத்துல சுருக்கமாக வைராகியம் அல்லது விராகம். மீண்டும் சிஷ்யன் கேள்வி கேட்க போகிறான், விராகம்னா என்னன்னு. அதற்கு மீண்டும் ஆசிரியர் லட்சணம் சொல்ல போகின்றார். அப்பொழுது நம்ம வைராகியத்தை பற்றி விரிவாக படிக்கலாம். இப்போ இரண்டாவது வைராகியம். இனி மூன்றாவது என்ன, சமாதி ஷட்க சம்பத்திகி. சமாதி என்றால் சமம் முதலியன, சமத்தில் துவங்கி, ஆதினா இந்த இடத்துல எக்ஸெட்ரா, அல்லது சமம் என்கின்ற சாதனையில் துவங்கி. ஷட்கம் அப்படின்னா 6, 6. சம்பத்திகி, சம்பத் அப்படின்னு சொன்னா வெல்த் அப்படின்னு அர்த்தம். சம்பத்துங்கிற வார்த்தைக்கு வெல்த்,
வெல்த்னா என்ன? நமக்கு பொருள்கள் அல்லது ஐஸ்வர்யம். சமாதி ஷட்க சம்பத்திகினா சமம் முதலிய 6 குணங்கள், 6 நட்பண்புகள். உடனே சிஷ்யன் கேள்வி கேட்பான், அந்த 6 என்னன்னு. ஒவ்வொன்றுக்கான லட்சணமும் வரப்போகின்றது. இப்போ 4 தான் அடையணும்னு சொல்லிட்டு 3வதுக்குள்ளேயே 6 வச்சிருக்கார். அப்படி சமாதி ஷட்க சம்பத்திகி அது என்னன்னு பிறகு பார்ப்போம். பிறகு இறுதியாக முமுக்ஷுத்துவம் ச இதி. இதி அப்படின்னா இந்த இவைகள். முமுக்ஷுத்துவம், முமுக்ஷுத்துவம் அப்படின்னா மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம், ஆசை, டிசையர். ஒரு சாதனையை நம்ம ஆசையோடு செஞ்சோம்னா அது சந்தோஷமாக இருக்கும். ஆசை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அதையே செய்வோம், வேதனையாக இருக்கும். விருப்பத்தோடு இப்போ நம்ம ஈவினிங் வாக் போகலான்னு சொல்லி சந்தோஷமாக நடந்து போனால் சந்தோஷமாக இருக்கும். வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஈவெண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துட்டு அல்லது ஒரு பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டு நடந்து போகிறோம்னு வச்சுக்கோமே, அது மாதிரி வேதனை ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன? நம்ம அதை விரும்பலை. அப்படி விரும்பாத ஒன்றை செஞ்சோம்னா அது வேதனை, அதையே விரும்பி செஞ்சோம்னா அது சாதனை அல்லது அது சுகம். இப்போ வேதாந்த விசாரம் பண்ணுறதுக்கு என்ன தகுதினா விருப்பம். விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விருப்பத்தை பற்றிய விசாரத்தை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4 சாதனைகள் நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கோம். இந்த 4 பண்புகளை நாம் அடைந்து 4 பண்புகளை வளர்த்தி கொண்டு பிறகு வேதாந்த விசாரத்தில் ஈடுபட வேண்டும். அவைகள் விவேகம், வைராக்கியம், சமம் முதலியன முமுட்சுத்துவம். இந்த 4 இதை கேட்ட உடனே என்ன செய்ய தோணும் தெரியுமோ? அப்போ நான் வீட்டுக்கு போய் இந்த 4ஐயும் வளர்த்திட்டு வர்றேன். என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு? இந்த 4ஐயும் வளர்த்துனதற்கு அப்புறம்தான் விசாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் எதுக்கு இப்போ விசாரம் பண்ணணும்? இந்த 4ஐயும் நான் கொஞ்ச நாள் வளர்த்திட்டு பிறகு படிக்கலான்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த 4ஐயும் அடையணும்னு விசாரம் பண்ணால் தானே தெரியுது. சாஸ்திரத்துக்குள்ளே போனால் தான் இந்த 4 இருக்கின்றதுன்னு நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த விசாரம் செய்யும் பொழுது எல்லோருக்கும் இந்த 4ல் கொஞ்சமாவது இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை தொடர முடியாது. நம்மிடத்துல எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும் நம்மிடத்துல ஏதோ ஒரு முமுட்சுத்துவம் இருக்கும், கொஞ்சம் விவேகம், கொஞ்சம் வைராக்கியம் இருந்து தான் ஆகும். அந்த கொஞ்சம் வைராக்கியத்தை வச்சுட்டு விசாரத்திற்குள்ள போனோம்னா அந்த விசாரம் என்ன செய்யும் தெரியுமோ? சில வருடங்கள் அல்லது சில காலங்கள் ஞானத்தை கொடுக்கறதுக்கு பதுவாக இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை வளர்த்தி கொண்டு நமக்கு கொடுக்கும். விவேகத்தை கொஞ்சம் வளர்த்தும், வைராக்கியத்தை வளர்த்தும், பிறகு சாஸ்திர விசாரமே இந்த அதிகாரித்துவத்தை நமக்கு கொடுக்க, ஏற்கனவே வேற படித்து வச்சிருக்கோம், அது நமக்கு பலனை கொடுக்கும். அதனால இந்த 4 ஃபுல் மெஷரில் நமக்கு கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மெதுவாகத்தான் நமக்கு வரும். இந்த 4ஐயும் கேட்கறது ரொம்ப சுலபம், இந்த 4 அடையிறது தான் கஷ்டம். இந்த விசாரம் இருக்கே அது மிக மிக சுலபம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு இப்போ நம்ம பார்க்க போகிற 4ஐயும் அடையிறதுக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமோ? பசி அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் பதில்? சாப்பிடணும். அதுதான், சாப்பிட்டா பசி நீங்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்னா சமையல் பண்ணி தயார் பண்ணணும். இந்த தயார் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆகும். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா சில பேர் 3 நிமிஷத்தில் முடிச்சு விடுவார்கள். அப்படி வேதாந்த விசாரம்ங்கிறது சாப்பிடுவது போல, சாப்பிட சாப்பிட சுகம் இருக்கும். அதே போல் விசாரம் பண்ண பண்ண சுகம் இருக்கும். விசாரம் பண்ண பண்ண சந்தோஷமாக தான் விசாரம் பண்ணுவோம். சாஸ்திரத்தை கேட்போம். சாஸ்திரத்தை கேட்கறதுங்கிறது சாப்பிட்றது போல, சமையல் பண்ணுறதுங்கிறது எதை போல தெரியுமோ? இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடையிறது போல. அதில் தான் கஷ்டம் இருக்குது. ஆனால் அதை கஷ்டம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பசியை நீக்க முடியாது. அப்படி இப்போ பார்க்க போகிற இந்த 4 தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நம்ம ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டும். இந்த 4ஐயும்
நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக எல்லோரிடமும் இந்த 4 ஜீரோவா இருக்காது. அப்படி ஜீரோவா இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம வேதாந்த விசாரத்தை தொடர முடியாது. வழி இல்லாமல் எப்பாவது கிளாஸ்ல உட்காந்துட்டு போயிடுவோமே தவிர, ஆனால் தொடர முடியாது. அப்படி தொடரணும்னு சொன்னால் நம்ம இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு விதை இருக்கு, அதை வளர்த்தி கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம என்ன தகுதி, எப்படி வளர்த்தி கொள்ள வேண்டும், அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதெல்லாம் சாதனா பகுதி. இதை முடிஞ்ச உடனே நேராக நம்ம விசாரத்திற்குள் செல்வோம். இனி அடுத்தது சிஷ்யனுடைய கேள்வி. இந்த ஒவ்வொரு தகுதியினுடைய லட்சணத்தை கேட்கின்றார். விவேகம்னா என்ன, வைராகியம்னா என்னன்னு ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். இப்போ இந்த 4ஐயும் நம்ம முதல்ல மனதில் வைத்து கொள்ள வேண்டும். விவேகம், வைராகியம், சமாதி, ஷட்க சம்பத்திஹி. இனி முதல் விவேகம் வருகின்றது. இப்பொழுது பார்ப்போம். நித்யா நித்ய வஸ்து விவேகக்கஹ நித்ய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வெதிரிக்தம் சர்வமநித்யம் அயமேவ நித்யா நித்ய வஸ்து விவேகஹ. சாதன சதுஷ்டயம் கிம் என்று சிஷ்யன் கேள்வியை கேட்டான். 4 தகுதிகள் என்ன? குரு என்ன செய்தார்? அந்த 4 தகுதிகள் என்னங்கிறத மட்டும் சொன்னார். இப்பொழுது ஒவ்வொரு தகுதியினுடைய அர்த்தத்தை கேட்கின்றான், விளக்கத்தை, லட்சணத்தை கேட்கின்றான். இப்போ கேள்வியை பார்த்தோம்னா, நித்யா நித்ய வஸ்து விவேக கக. ககன என்ன, வாட் இஸ்? நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்றால் என்ன? இது உண்மை, இது உண்மை அல்ல, இது நித்தியம், இது அனித்தியம் என்கின்ற அறிவு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இங்கு வருகின்றது. இங்கு ஆசிரியர் என்ன செய்துள்ளார்? விவேகத்தினுடைய லட்சணம் இங்கு சொல்லி உள்ளார். வெறும் இலக்கணத்தை மட்டும் சொல்லி உள்ளார். இலக்கணம்னா டெஃபினிஷன், லட்சணத்தை மட்டும் சொல்லி உள்ளார். ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம்? வெறும் லட்சணம் மட்டும் பார்க்காம வேறு 2 கருத்தையும் சேர்ந்து பார்க்க போகின்றோம். வேறு 2 கருத்து என்னன்னா, விவேகம்னா என்னங்கிறது இங்க இருக்கு, விவேகத்தினுடைய லட்சண டெஃபினிஷன் இங்க இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு பிறகு இந்த விவேகத்தை எப்படி அடைதல் அப்படிங்கிற உபாயத்தை பார்க்க போறோம். இதுதான் லட்சணம்னு தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, அதை அடைகிறதுக்கு எப்படி மார்க்கம், விவேகத்தை எப்படி அடைதல், பிறகு இந்த விவேகத்தினுடைய பலன் என்ன, இந்த 2 கருத்தையும் நம்ம சேர்ந்து பார்ப்போம். அப்ப நம்ம விவேகம்ங்கிற விஷயத்துல 3 தலைப்பின் கீழே விசாரம் செய்ய போறோம். 1 டெஃபினிஷன், வாட் இஸ் விவேகா, விவேகம்னா என்னன்னு பார்க்கிறோம். 2வது இந்த விவேகத்தை எப்படி அடைதல், அது தெரிஞ்சாதானே அதை நம்ம பயன்படுத்தி அடைய முடியும். 3வது இந்த விவேகத்தினுடைய பலன் என்ன, பெனிஃபிட் என்ன, இந்த விவேகம் நம்ம எங்க கொண்டு விடும், அப்படி நம்ம பார்க்க போறோம். இப்போ லட்சணம், அது இங்க ஆசிரியர் கூறியுள்ளார். அதை நம்ம பார்த்துட்டு பிறகு இதற்கு விளக்கம் பார்ப்போம். என்ன சொல்கின்றார்? நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம. நித்திய வஸ்துனா அழியாத பொருள். நித்தியம்னா 3 காலத்திலும் அழியாமல் இருக்கின்ற பொருள். ஏகம் பிரம்ம, ஒன்றாக இருக்கின்ற பிரம்ம என்ற ஒரு தத்துவம். தத்துவம்னா ஒரு வஸ்து, பிரம்மன்னு ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் அழியாதது. அழியாதது பிரம்மன் என்ற ஒன்று, நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம. இங்க ஏகம்னு ஏன் போடுறாருன்னா, அழியாத வஸ்து பல இருக்கலாம் அல்லவா, அப்படி அல்ல. இந்த உலகத்துல அழியாம இருக்கிறது ஒன்றுதான், அந்த ஒன்றுக்கு பேரு பிரம்ம. இப்ப பிரம்மன்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும். அதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்குவோம்? எது அழியாததோ அது பிரம்மன். இப்ப பிரம்மன்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறோம்.
ரொம்ப சுலபமானது தான். எது அழியாமல் இருக்கோ அதுக்கு பேரு பிரம்மன். இல்லை நான் அதுக்கு பேர் பரமாத்மான்னு சொல்லுவேன், அதுக்கு பேர் ஆத்மான்னு சொல்லுவேன்னா சொல்லலாம். அழியாமல் இருக்கிறது ஒரு வஸ்து, அது பிரம்ம பரமாத்மா எப்படி வேணாலும் சொல்லலாம். பிறகு எது அழியும், ரொம்ப சுலபமாக சொல்றார். தத் வெதிரிக்தம் சர்வம். தத் வெதிரிக்தம் அப்படின்னா அந்த ஒன்றாக இருக்கின்ற பிரம்மத்துக்கு வேறாக இருக்கின்ற, வெதிரிக்தம்னா அதர் தேன், வேறாக இருக்கின்ற. தத் வெதிரிக்தம்னா அதற்கு வேறாக இருக்கின்ற, அந்த பிரம்மனுக்கு வேறாக இருக்கின்ற சர்வம். சர்வம்னா அனைத்தும். என்னவாம்? அனித்தியம், அழியக்கூடியது, நிலையானது அல்ல, நிலையற்றது. அந்த பிரம்மத்திற்கு வேறான அனைத்தும் அழியக்கூடியது. பிறகு இரண்டாவது வரையில முடிக்கின்றார். அயமேவ, இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேக, நித்திய அனித்திய வஸ்துவை பற்றிய அறிவு. அயமேவன இதுதான், பிரம்மன்கிற ஒரு தத்துவம்தான் நித்தியமானது, அதை தவிர மீதி அனைத்தும் அனித்தியம். நம்மெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் அழியாத ஒரு பொருளை பார்த்துருப்போமோ என்றால் கிடையவே கிடையாது. எந்த பொருளை நம்ம பார்த்தாலும் அது அழிவுக்கு உட்பட்டது. காரணம் என்ன தெரியுமோ? பார்க்குற கண்ணே அழிவுக்கு உட்பட்டது தான், பார்க்குற மனசே அழிவுக்கு உட்பட்டது தான். அப்படி இந்த உலகத்தில் மாறாத பொருளை நம்ம பார்க்கவே முடியாது. இல்லையே நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை பார்த்தேன், இன்னைக்கு அப்படியே இருக்குன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்ப்போம் இருக்குமான்னு. முதல்ல பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். அப்படியே இருந்துட்டாலும் எந்த பொருளும் மாறாமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு பொருளும் அழிந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு சமஸ்கிருதத்தில் அழகா சொல்வார்கள், திருஷ்ட நஷ்ட ஸ்வபாவகன்னு சொல்லுவார். திருஷ்ட நஷ்ட ஸ்வபாவம்னா அது பார்க்கும் பொழுதே அது அழிந்து கொண்டு இருக்கின்றது. திருஷ்ட நஷ்ட, நீ பார்க்கும் பொழுதே உன்னுடைய திருஷ்டி அதில் பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே அது நஷ்டத்தை ஆகி கொண்டு இருக்கு. இல்லையே இந்த பில்டிங் அப்படியே இருக்குன்னா, இது இப்படியே இருக்கும். எவ்வளோ வருஷம்? கொஞ்சம் வருஷம்தான். பிறகு ஒரு 30-40 வருஷம் அல்லது 100 வருஷம்னு வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் அது விழும். 100 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு விழுவதில்லை. கட்ட ஆரம்பிச்சதிலிருந்து ஒவ்வொரு க்ஷணமும் அதனுடைய சக்தியை இழந்து கொண்டே வருகின்றது. பிறகு ஒரு நேரம் வந்த உடனே நிற்க முடியாமல் இழந்து விடுகின்றது. அப்படி அனைத்து பொருள்களும் அனித்தியம். அனித்தியம்னா அழிவுக்கு உட்பட்டது, அது நிலையாக அப்படியே இருப்பதில்லை. இப்போ அனைத்து பொருள்கள்னு சொன்னால் எதற்கு வேறாக? பிரம்மன் அப்படின்னு ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இப்போ அது நமக்கு மனசுக்குள்ள ஒரு எக்ஸுங்கிற மாதிரி இருக்கு. அதை தவிர மீதி அனைத்துமே அனித்தியம். இதுதான் விவேகம். இதுதான் விவேகத்துக்கு லட்சணம். இனி அடுத்தது வைராகியம்னு நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம இந்த இடத்துல இதனோடு சேர்ந்து சில கருத்துக்களையும் பார்ப்போம். இந்த அறிவுனா என்ன, இந்த அறிவை நம்ம எப்படி அடைகிறது, இந்த அறிவு அடைஞ்சா என்ன பலன், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதற்கு முதல்ல இந்த தத்துவ விவேகமே பிரம்மத்தை பற்றி தான். பிரம்மந்தான் நித்தியமானது, இந்த உலகம் மித்தியா, வெறும் தோற்றம்ங்கிற ஞானம்தான். அதை அடைகிறதுக்கு தான் விசாரமே பண்ண போகிறோம். ஆரம்பத்திலேயே பிரம்ம சத்தியம், பிரம்மந்தான் நித்தியம், மீது எல்லா அனித்தியம்ங்கிற அறிவு நமக்கு இருந்துட்டா பிறகு எதுக்கு அந்த அறிவு அடைகிறதுக்கு விசாரம் பண்ணுறோம்? ஆகவே இந்த இடத்துல நித்தியானித்திய வஸ்து விவேகம்னு மாணவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவு வேதாந்தத்தில் இறுதியில் சொல்லப்படுற பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்தியாங்கிற அறிவு அல்ல. மித்தியான வெறும் தோற்றம், அனித்தியம்னு புரிந்து கொள்வோம். வெறும் தோற்றம், அந்த அறிவு இங்கு சொல்லப்படவில்லை. ஒரு சாமான்யமான ஞானம், அதை சமஸ்கிருதத்தில் ஆபாத ஞானம்னு சொல்வார்கள். ஆபாத ஞானம்னு ஒரு வேக் நாலேஜ். வேக் நாலேஜ்னு சொன்னால் ஒரு முழுமை பெறாத ஒரு அறிவு, ஆனாலும் அங்கே அறிவு இருக்கு. இதில் பிரம்மன் நித்தியம்ங்கிறத விட
இந்த ஸ்டேஜில் மாணவர்களுடைய மனசில் என்ன அறிவு வரணும்னா, சர்வம் அனித்தியம், அதுதான் மனசில் பதியன். நித்தியங்கிறது அது எங்கேயோ இருக்குது, எப்படியோ இருக்குங்கிறத பின்னாடி பார்த்துக்குவோம். நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ, இந்த உலகத்தில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கோ அது நிலையற்றது அப்படிங்கிற அறிவு நமக்கு வர வேண்டும். இந்த அனித்தியத்துவ ஞானம் தான் நமக்கு முதல்ல முக்கியம். காரணம் என்னன்னா, நம்மை அறியாமல் இந்த உலகத்தின் மீது நித்தியங்கிற புத்தியை வச்சிருக்கோம். அது எப்படி தெரியுதுன்னா, ஒன்று அழிந்து விட்டால், நம்மைய விட்டு ஒன்று சென்று விட்டால் மனதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. அது போகக்கூடாது, அது நம்மகிட்டயே இருக்கணும், அது நம்மளுடைய ஹெல்த் ஆரோக்கியம் உட்பட இருக்கிற வரைக்கும் பெருமை தெரியறதில்ல, போனதுக்கப்புறம் போயிடுதே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, எல்லாமே ஒரு காலத்தில் அழிந்து விடும். நம்ம எவ்வளவுதான் என்னதான் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலும் வயதுன்னு ஒன்று இருக்கு, காலம்னு ஒன்று இருக்கு, அது அனைத்தையும் எடுத்து விடும். இந்த அனித்தியத்துவத்தை நம்ம தெரியத்தான் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை அடைதலும் முழுமையான லட்சியம் அல்லங்கிற புத்தி நமக்கு வரும். அது இந்த விவேகத்தினுடைய பலனை பார்க்கும் பொழுது பார்ப்போம். இந்த விவேகம் வந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் சாத்தியம் அல்லன்னு முடிவு பண்ணுவோம். இல்லைன்னா புகழ் சாத்தியமாகும், பணம் சாத்தியமாகும், நம்மை சுற்றி மனிதர்களை சேர்த்து வைத்துக் கொள்வது சாத்தியமாகும். அதெல்லாம் சாத்தியம்னா நம்முடைய லட்சியம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அதில் ஒரு நித்தியத்துவத்தை மனசு பார்க்கு. பர்மனண்ட்டாக எங்கிட்ட இருக்கும், அது என்றைக்குமே எனக்கு இருந்து துணை புரியுங்கிற புத்தி நம்மை எறியாமல் இருக்கு. அது உடைய வேண்டும். அப்பொழுதுதான் வேதாந்தத்துக்குள்ளே போகணும். வேதாந்தத்துக்குள்ளே போகணும்னா முன்னாடி சில டோர்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய கதவுகள்லாம், இரும்பு கதவெல்லாம் இருக்குது. இந்த 4 இரும்பு கதவை உடைச்சோம்னா தான் உள்ளே போக முடியும். அதில் முதல் உடைக்க வேண்டியது என்ன தெரியுமோ, இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற நித்தியத்துவ புத்தி. நான் என்னைக்கு நித்தியம்னு சொல்கிறேன், அனித்தியம் தானே சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அனித்தியம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் நமக்குள்ள அது நித்தியமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஒருவர் நம்ம இடத்துல நன்கு பழகிட்டு இருக்கார், திடீர்னு நம்மகிட்ட பேசாமல் போகிறாருன்னு வச்சுக்கோமே, மனசு ரொம்ப அப்செட் ஆயிடுது. இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்தார், திடீர்னு போயிட்டாரேன்னா ஏன் நமக்கு துயரம் வருதுன்னா, அதில் ஒரு பர்மனன்சியை எதிர்பார்க்கிறோம், அது தொடர்ந்து இருக்கணும். இப்படி எல்லாத்தையுமே தொடர்ந்து இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்னா, அந்த நித்தியத்துவ புத்தி உலகத்தின் மீது இருக்கு. இந்த உலகம் தொடர்ந்து அப்படியே இருக்கணும், அல்லது நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அந்த பொருள்கள் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய இயற்கை அனித்தியம், அனைத்தும் ஒரு காலத்துக்கு உட்பட்டது. அது வரைக்கும் அது இருக்கும், பிறகு அது சென்றுவிடும். அந்த எதிர்பார்ப்பு நீங்குவது தான் அறிவினால வர வேண்டும். அதான் விவேகம்னு சொல்லப்படுகிறது. இப்போ விவேகம்ங்கிற இடத்துல முழுமையா பிரம்மம்னா என்ன, அது சத்தியம், ஞானம், அனந்தம், சத் ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம், அந்த அறிவெல்லாம் இங்கே நமக்கு வேண்டாம். அது பின்னாடி விசாரம் பண்ணி அடைய வேண்டிய அறிவு. இப்போ இந்த விவேகம் ஒரு கேபிட்டல் போல. இப்போ பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் சும்மா நம்ம சம்பாதிச்சிட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு பணம் தேவையல்லவா, அதை வச்சு தான் நம்ம மறுபடியும் அதிக பணத்தை சம்பாதிக்கிறோம். அதே போல் வேதாந்தத்துக்குள்ளே போய் ஒரு அறிவை அடையணும். அந்த அறிவை அடைகிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமல்ல, அதுதான் இந்த அறிவு. இப்போ அறிவை வச்சு அறிவை அடைகின்றோம், பணத்தை வச்சு பணத்தை அடைகிறோம். சில ஆசனங்கள் செய்து எக்ஸசைஸ் பண்ணி உடல்ல ஆரோக்கியத்தை அடையணும்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆரோக்கியம் வேண்டும் அல்லவா. இப்போ ஆரோக்கியத்தை வச்சு ஆரோக்கியத்தை அடையிறோம், பணத்தை வச்சு பணத்தை அடையிறோம். அப்படி விவேகத்தை கேபிட்டலாக வச்சு விவேகத்தை அடையிறோம். அந்த விவேகம் லட்சியம், இந்த விவேகம் சாதனை. இப்போ இந்த இடத்துல மாணவர்களுடைய மனதில் என்ன இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரம்மத்தை பற்றிய பூர்ண ஞானம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது பிரம்மங்கிற வார்த்தையே தெரியாட்டியும் பரவாயில்ல, என்ன தெரிஞ்சிருக்கணும். இப்போ வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு வர்றேன்னு ஒரு சிஷ்யன் குரு கிட்ட போனால், குரு இன்டர்வியூ வச்சாருன்னா பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லுன்னு கேட்கவெல்லாம் மாட்டார். அது தெரிஞ்ச எதுக்கு நம்மகிட்ட வர்றான். குரு கிட்ட வரும்போதே பிரம்மன்னா என்னன்னு தெரியாம தான் வருகின்றார். குரு எதை கவனிப்பார், இந்த உலகம் நித்தியங்கிற புத்தி உள்ள இருக்கா,
அல்லது இந்த உலகத்தை இவன் ஃபால்சிஃபை பண்ணியிருக்கானா, இந்த உலகம் பொய் அப்படிங்கிற உணர்வு மனசுக்குள்ள வந்திருக்கா, நான் வாழ்க்கையில எந்த அந்தஸ்தை அடைஞ்சாலும், அது படிப்புல ஆகலாம், பணத்தில் ஆகலாம், புகழாகலாம், எதை அடைஞ்சாலும் அது முழுமையானதல்ல, நித்தியமானதல்லங்கிற அறிவுள்ள போயிருக்கா, இதைத்தான் கவனிப்பார். அதுதான் விவேகம், முதல் குவாலிஃபிகேஷன். இப்போ முதல் தகுதி விவேகம், அறிவு. என்ன அறிவு? இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் ஒரு காலத்துக்கு உட்பட்டது, காலத்தினால் அது பறிக்கப்படும். இந்த அறிவு வர வேண்டும். இந்த அறிவு இல்லாமல் இருந்ததுன்னா சந்தோஷமா இந்த உலகத்தில் போயிட்டு இருப்போம், ஒன்றை லட்சியமாக வச்சுருப்போம். அது எது வரைக்கும் நமக்கு லட்சியம்னா, அது நம்மக்கிட்ட வராத வரைக்கும். கொஞ்ச நாள் அந்த த்ரில் இருக்கும், பிறகு அதனுடைய சுரூபத்தை அது காட்டும், உடனே அதை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போவோம். அதோட கொஞ்ச நாள் இருப்போம். சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படித்தான், கொஞ்ச நாள் ஒருத்தரோட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, அடுத்த நாள் 10 நாளுக்கு அப்புறமான வேற ஆள் மாறி இருக்கும். இப்படியே மாறிட்டு போயிட்டு இருக்கோம். அதே போல் பொருள்களும், சின்ன குழந்தையில் ஒரு சின்ன சாக்லேட்டுக்கோ அல்லது ஒரு 3 சக்கர சைக்கிளுக்கு எவ்வளோ தூரம் அழுதுருப்போம். அதே போல் கொஞ்சம் பெருசான 2 சக்கர சைக்கிள், அதுக்கப்புறம் 4 சக்கர சைக்கிள், இப்படி பெருசாக ஆக பொருள்கள் மாறிட்டே இருக்கு. நம்ம எதிர்பார்ப்புகள் மாறுவதில்லை, அந்த அறியாமையோடையே போயிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பிரேக். என்ன தெரியுமோ, இந்த உலகத்தில் எந்த பொருளை நான் அடைஞ்சாலும் அந்த பொருள் பர்மனண்டா இருக்காது. இந்த அறிவு தான் விவேகம்னு சொல்லப்படுகிறது. அப்ப இங்க நித்தியம் பிரம்மங்கிறத விட அனித்தியம் சர்வம்ங்கிறது தான் முக்கியத்துவமே இருக்கு. அனைத்தும் அனித்தியம். இப்போ இது லட்சணம். என்ன லட்சணம்? விவேகத்தினுடைய லட்சணம். இனி அடுத்த கேள்வி, எப்படி இந்த ஞானத்தை அடைதல்? இப்போ நமக்கு என்ன தகுதி வேணும்? இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமே நிலையற்றது. அதற்காக நம்ம பணத்தை சம்பாதிக்கிற கூடாது, படிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாதுனால சாஸ்திரம் சொல்ல. உபனிஷத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா, நீ முயற்சி செய்யி, உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை உயர்த்திக்கோ, பொருளை சம்பாரி, இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அவைகளெல்லாம் மீன்ஸ், சாதனை, லட்சியம் அல்ல. ஆனால் இந்த விவேகம், எந்த விவேகம்? இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் சாதனை தான், சாத்தியமல்ல, எதுவுமே சாஸ்வதமல்லங்கிற இந்த அறிவை எப்படி அடைதல்? இப்போ நம்ம அந்த விசாரத்துக்கு போகிறோம். விவேக பிராப்தி உபாயம், ரெண்டாவது டாபிக். விவேக பிராப்தி உபாயம். அது இங்கு சொல்லப்படவில்லை, நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக அதையும் சேர்த்து பார்ப்போம். இங்கே ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கார்? கேட்ட கேள்வி விவேகத்தினுடைய லட்சணம் என்ன, அது சுருக்கமாக சொல்லிட்டார். இது நித்தியம், இது அனித்தியம்ங்கிறது தான் விவேகம்னு சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே நம்ம மனசில் கண்டிப்பாக ஒரு ஆர்வம் வரும். இப்படிப்பட்ட அறிவை எப்படி அடைதல்? என்ன முயற்சி பண்ணால் இந்த அறிவை அடைய முடியும்? அதை இப்பொழுது பார்க்கின்றோம். விவேக பிராப்தி உபாயம். இப்போ இதுலேயே நம்ம மனசில் நன்கு பதிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ? பிரம்மன் நித்தியம்ங்கிறதல்ல, ஜெகத் அனித்தியம். இவைகள் எல்லாமே அனித்தியம்தான் அப்படிங்கிற அறிவு தான் நமக்கு வரணும். அதை எப்படி அடைதல்? அதற்கு பதில் எந்த ஒரு அறிவையும் அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாக தான் அடைய முடியும். ஒரு அறிவை அடையணும்னா அந்த நாலேஜ் அதற்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை, கரணத்தை பயன்படுத்தினா தான் கிடைக்கும். வேற மார்க்கம், வேற சாய்ஸ் கிடையாது. இப்போ ஒரு மலரை ஒருவரின் முன்னாடி காட்டுறார், காட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து காட்டி இதனுடைய வாசனை எப்படி இருக்கும்னு கேட்டால், நான் கண்ணில் பார்த்து அந்த மலரினுடைய வாசனையை பற்றி அறிவை அடைய முடியாது, நான் நுகர்ந்து தான் பார்க்கணும். அல்லது அந்த மலரினுடைய வர்ணம், கலர் எப்படிப்பட்டது அப்படின்னா அது காதோ அல்லது மூக்கோ பயன்படாது, கண்ணு தான் பயன்படும். இந்த மலர் எவ்வளவு தூரம் மென்மையா இருக்குங்கிற அறிவை நான் அடையணும்னா நான் தொட்டுத்தான், ஸ்பர்ஷத்தின் மூலமா தான் அந்த அறிவை அடைய முடியும். கண்ணோ காதோ மூக்கோ அது காட்டாது. அப்போ ஒரு பொருளை பற்றிய ஒரு ஞானம் வரணும்னா அந்த பொருளை பற்றிய ஞானத்தை எந்த கருவி கொடுக்குதோ அந்த கருவியை அணுகி அந்த கருவியின் மூலமாகத்தான் ஞானத்தை அடைய முடியும். இது ஒரு முக்கியமான நிபந்தனை. என்ன நிபந்தனை? அறிவு அறிவை கொடுக்கும் கருவியிலிருந்து தான் வரும்.
இந்த அறிவை கொடுக்கும் கருவிக்கு நம்ம பிரமாணம் என்று அழைக்கின்றோம். பிரமாணம் அப்படின்னா, பிரமா அப்படின்னா ஞானம், பிரமாணம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ், அறிவை கொடுக்கின்ற கருவி. இதில் விதிவிலக்கே கிடையாது. இதில் ஏன் நம்ம இந்த இடத்துல முக்கியத்துவமாக சொல்கிறோம்னா, பலர் அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருந்தால் திடீர்னு அறிவு உற்பத்தி ஆயிருமோ அப்படின்னு எல்லாம் நினைக்க தோணும். அப்படி கிடையாது. கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தா ஏற்கனவே சில விஷயங்கள் உள்ளே போயிருந்ததுன்னா அதை பற்றி சிந்திச்சு ஒரு தெளிவு கிடைக்கும், அதெல்லாம் உண்டு. ஆனால் ஒரு நாலேஜ் வரணும், அறிவு வரணும்னா அதற்குரிய கருவியை பயன்படுத்தணும். இப்போ நமக்கு என்ன அறிவு வரணும்? இந்த உலகத்தினுடைய நிலையாமையை பற்றிய அறிவு வர வேண்டும். அடுத்த கேள்வி, அதற்குரிய கருவிகள் என்ன? எந்தெந்த கருவியை நம்ம பயன்படுத்தினா நமக்கு இந்த உலகத்தினுடைய நிலையாமையை உணர முடியும்? சில கருவிகளை இப்பொழுது பார்ப்போம். முதல் கருவி ஸ்ருதி அல்லது வேதாந்தம். ஸ்ருதி தான் முதல் பிரமாணம். சாஸ்திரம்தான் இதனுடைய நிலையாமையை பற்றி பேசுகின்றது. இப்போ உபனிஷத்துக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த உலகம் அனித்தியம்ங்கிற விஷயம் உபனிஷத் நமக்கு பேசுகின்றது. இப்போ வேறு சப்ஜெக்ட் மேட்ரு படிக்கிறோம்னு வச்சுக்கோமே, இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறோம். அந்த ஃபிசிக்ஸ் படித்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் என்னென்ன நியதிகள் இருக்குதுன்னு சொல்லுது. கெமிஸ்ட்ரி படித்தோம் அப்படின்னா ரெண்டு பொருள்களுடைய ரசாயன மாற்றத்தை பற்றி. மேத்ஸ் படித்தோம்னா அது ஒரு விதமான ஞானம் கிடைக்குது. எந்த ஒரு புக், எந்த ஒரு நூல் இந்த உலகத்தினுடைய ரியாலிட்டியை பற்றி விசாரம் பண்ணுது அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. இப்போ சைக்காலஜிக்கும் ஃபிலாசபிக்கும் என்ன வித்தியாசம்? சைக்காலஜிங்கிறது மனோ தத்துவங்கிறது மனது எப்படி செயல்படுங்கிற ஆராய்ச்சி. இந்த சூழ்நிலையில் மனது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம். ஃபிலாசபி அப்படின்னு சொன்னால் ரியாலிட்டியை பற்றிய விசாரம். இது எந்த அளவுக்கு உண்மை, கனவுல காண்கின்ற பொருள்களினுடைய உண்மைத்தன்மை, இந்த நினைவுல காண்கின்ற உலகத்தினுடைய ரியாலிட்டி இருப்புங்கிற தன்மை, அது ஃபிலாசபி. அப்போ உபனிஷத்துங்கிற சாஸ்திரம்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ நியதிகள் இருக்கு, அந்த நியதியை பற்றிய பேசுறது நம்ம லோக்கல் சயின்ஸ். ஆனால் உபனிஷத்துங்கிற சாஸ்திரம் என்ன பண்ணுது? இவைகளினுடைய நிலையாமையை பற்றி பேசுகின்றது. அதை அறிமுகப்படுத்தினார் ஐன்ஸ்டீன், ரிலேட்டிவிட்டி தியரின்னு சொல்லி. எதுவுமே நிலை இல்லை, எதுவுமே எல்லாமே ரிலேட்டிவ்னு சொல்லி சொன்னார். அந்த கருத்தை தான் உபனிஷத் மிக தெளிவாக பேசுகின்றது. அப்போ நம்ம உபனிஷத் சாஸ்திரத்தை படித்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு, இருந்தாலும் அது அழிஞ்சிட்டு இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு அறிவை கொடுக்கறது யாருன்னா உபனிஷத் அல்லது வேதாந்த சாஸ்திரம். பிறகு இரண்டாவது என்னன்னா, இந்த உபனிஷத்தை விளக்க வருகின்ற ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் எத்தனையோ நூல்கள், பகவத்கீதை முதல் கொண்டு பகவான் மிக தெளிவாக சொல்றார், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். மாம் பஜஸ்வ, நீ என்னை அடைய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்? நீ இப்ப எதை அடைஞ்சிருக்கிற தெரியுமோ? லோகம், இந்த உலகத்தை நீ அடைஞ்சிருக்க. அதை விட்டுட்டு நீ என்ன அடையணும்? எப்படிப்பட்ட உலகம்? அனித்யம் அசுகம், அனித்தியமான உலகத்தை அடைந்துள்ளாய். ஒருத்தன் சொல்லலாம், அனித்தியமான உலகம் இருந்துட்டு போகட்டுமே. பகவான் இனி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டார், அசுகம், சுகமற்ற. சுகமற்ற முழுமையான மன அமைதியை கொடுக்காத அழிகின்ற உலகத்தை நீ அடைஞ்சிருக்க அப்படின்னு இந்த உலகத்தை சொல்லும் பொழுது அனித்தியம்ங்கிற வார்த்தையை சொல்றார். அப்படிப்பட்ட ஸ்மிருதிகள். இப்போ இந்த இரண்டு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த உலகம் அனித்தியம்ங்கிறத தெளிவாக காட்டுகின்றது. பிறகு மூன்றாவது யுக்தி. யுக்தி அப்படின்னா விசாரம். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். அதாவது மனதிற்குள்ளேயே அனுமானம் செய்து பார்க்க வேண்டும். அந்த யுக்தியும் கூட இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று ஸ்ருதி கொடுக்கின்ற யுக்தி, இனி ஒன்று நம்முடைய அனுபவத்திலிருந்து வருகின்ற யுக்தி. யுக்தி அப்படின்னா லாஜிக்னு சொல்லலாம், அல்லது அனுமானம்னு சொல்லலாம், அல்லது திங்கிங், யோசிச்சு பார்க்கிறது, விசாரம் செய்து பார்த்தல்.
பரீட்சை செய்து பார்த்தல், ஆராய்ந்து பார்த்தல். இப்போ மூணாவது ஆராய்ச்சின்னு சொல்றோம் அல்லது யுக்தின்னு சொல்றோம். இப்ப ஸ்ருதி என்ன யுக்தி சொல்லுது அப்படின்னு சொன்னா, எது காரணமோ அது நித்தியம், எது காரியமோ அது அனித்தியம். இது ஸ்ருதி நமக்கு சொல்லுது. பிறகு என்ன சொல்லுது, இந்த அனைத்துக்கும் காரணமா பிரம்மன் இருக்கு, ஆகவே பிரம்மன் நித்தியம், காரியமாக ப்ராடக்டாக இருக்கிறதெல்லாம் அனித்தியம். இப்ப மரம் வச்சிருக்கோம், அந்த மரத்திலிருந்து விதவிதமான டேபிள் எல்லாம் அப்படியே அசெம்பிள் பண்றோம். அந்த டேபிள், சேர் இவைகளெல்லாம் அனித்தியம். எதை பார்க்கும் பொழுது, மரத்தை கம்பேர் பண்ணும் பொழுது. அல்லது தங்கம் இருக்கு, அதுல இருந்து விதவிதமான செயின் செய்யறோம், மோதிரம் செய்யறோம், கம்மல் செய்யறோம், ஏதோ பண்றோம். அந்த ஃபார்ம் இருக்கே அது காரியம், ப்ராடக்ட், அது அனித்தியம். கொஞ்ச நாள்ல நம்ம அதை உடைச்சிடலாம். செயினை அத்துட்டோம்னா அது செயினா கிடையாது. ஆனா அந்த தங்கம் செயினை விட அதிக காலம் இருக்கின்றது. இப்படி காரணம் பிரம்ம நித்தியம், இந்த உலகம் காரியமா இருக்கிறதுனால அனித்தியம்னு சொல்லுது. சரி, உபனிஷத்துக்குள்ளேயே போக வேண்டாம், நம்முடைய அனுபவத்தை எடுத்து பார்த்தோம்னாலும் நம்ம அனுபவம் நமக்கு கிடைக்குது. இந்த வயசாக அனுபவங்கள் உள்ள போயிருது. ஆனா அறிவு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அறிவுக்கும் அனுபவத்துக்கும் டேலி ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. 80 வயசு அனுபவம் இருக்கலாம், ஆனா 10 வயசு அறிவோடு இருக்கலாம். 20 வயசு இருக்கலாம், 80 வயசு ஞானத்தோடு இருக்கலாம். அறிவு எப்ப வரும்னா, அனுபவத்தை ஆராயும் பொழுதுதான் நமக்கு அறிவு வரும். நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும், இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஹிஸ்டரியே அதற்காகத்தான். நம்ம ஹிஸ்டரி போர் சப்ஜெக்ட்னு சொல்றோம், உண்மையிலேயே ஹிஸ்டரி மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எதுவும் கிடையாது. காரணம் என்ன, இப்படி வாழ்ந்தார்கள், அதனுடைய பலன் இப்படி இருந்தது. அப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறத பார்த்து அதுல நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய அனுபவத்திலிருந்து வருகின்ற அனுமானம் அல்லது யுக்தி, பிறகு நம்முடைய அனுபவம். இது போல பல பிரமாணங்கள் இருக்கின்றது. இதன் மூலமாக விவேகத்தை நாம் அடைய வேண்டும். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.